Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சார்லி மத்தவங்க கிட்ட டோனி ஆல்ரெடி பவர் இருக்கிறவங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டான். சோ அவன் நார்மல் பீப்புள பவர் இருக்கிற பீப்புளா மாட்ட பாக்குறான்னு நினைக்கிறேன்னு சார்லி சொல்ல, அப்போ அவனோட கோல் என்ன? ஸ்பெஷல் அல்பாஸ வச்சு ஒரு ஆர்மியா கிரியேட் பண்றதான பேப் கேட்க, சார்லியோ எனக்கு அதை பத்தி சரியா தெரியல, ஜெஃப் பார்த்த விஷன் அளவுக்கு போடுமானதா இல்லன்னு சொல்லிட்டு, பட் நீ சொன்ன மாதிரி தான் அவன் பண்ண ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன்னு சொல்லவும், அதை கேட்டு பீட்டும் அப்ப இது ரொம்ப சீரியஸான மேட்டர், அவன் இவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்கானா, கண்டிப்பா அவன் கிட்ட அதுக்கு ஏத்த அளவுக்கு பவர் இருக்குன்னு தான் அர்த்தம்னு சொல்ல, அதுக்கு பேபோ டோனியோட லேப் ஜெஃப் அவனோட விஷன்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கும், ஆனா இது வரைக்கும் யாராலையும் அந்த லேப கண்டுபிடிக்க முடியல. சோ நாம ஏன் அவன் எங்க ரெண்டு கெமிக்கல்ஸ் வாங்குறான்றத ட்ராக் பண்ண கூடாது? அப்படி பண்ணோம்னா நம்மளால அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும்லன்னு பேப் கேட்க, டோனி சொல்றது கரெக்ட் தானே சொல்றான், ஆனா கென்டாவோ அது அவ்வளவு ஈஸியா இருக்காது, டோனி மற்றவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு நார்மலான லேப செட் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ல, அதை கேட்டு பேபோ டோனி கிட்ட நூற்றுக்கணக்குல பில்டிங்ஸ் இருக்கு, அதுல அவன் எங்க இருக்கான்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க, கென்டா நான் அதை போய் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான். ஆனா கிம்மோ நீ ஃபர்ஸ்ட் உன் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இரு, டோனி உன்னை பாட்டுட்டானா உன் கதை முடிஞ்சதுன்னு சொல்ல, கென்டாவும் ஆனா எனக்கு தான் டோனிய பத்தி நல்லா தெரியும், இப்ப அவனோட ஸ்பைஸ் எல்லா இடத்துலயும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, சோ இந்த டைம்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வேலையை செஞ்சாகணும்னு சொல்றான். கற்பனா இங்க ரேஸ் ட்ராக்ல நார்த் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், அதை பார்த்து டீனோ இப்ப நார்த் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டான், சீனியர் ஆனதும் இவனுக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு இவன் ஆலன் கிட்ட சொல்ல, அடுக்கு ஆலனும் பட் அவனோட கார் லைட்டா ஷேக் ஆகுது, அப்புறமா அது என்னன்னு செக் பண்ணி பாருன்னு சொல்றான். தென் நார்த்தும் டீன் கிட்ட வந்து அதே கம்ப்ளைண்ட் சொல்ல, டீன் அந்த காரை செக் பண்றதுக்கு போறான். அப்ப இவன் ஆலன் கிட்ட வந்து சோனிக்க பத்தி கேட்க, ஆலனும் அவங்க இருக்கானோ இல்லையோ நீ ட்ரைனிங் எடுத்துதான் ஆகணும்னு சொல்றான். அப்ப ஜெஃப் அங்க வந்து நீ ஒன்னும் கவலைப்படாத நார்த், சோனிக் இங்க தான் வந்துட்டு இருக்கான்னு சொல்ல, அங்க சார்லியும் பேபும் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆலனும் நீங்க பார்ட்டி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லேட்டா வருவீங்களன்னு நினைச்சேன்னு சொல்ல, நாங்க எதையும் செலிப்ரேட் பண்ணலன்னு பேப் சொல்றான். ஆனா சார்லி அவனோட கைய பிடிச்சி அவங்களோட ரிங்க காட்ட, அட பாட்டு மற்றவங்களும் இதுக்கு மேல எடுக்க வெயிட் பண்றீங்க, உடனடியா கல்யாணத்தையும் பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அதுல நார்த் அதிகமா பேச, பேப் அவன் தலையில ஒரு அடிய போட்டு, நான் இப்ப மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சொன்னது புரிஞ்சுதான்னு கேக்குறான். அதுக்கு இவனோ நீ பார்ட்டி வைக்க மாட்டேன்ற, ஆனா என்ன மட்டும் அடிச்சுட்டே இருக்குன்னு சொல்ல, ஆலன் அவனுக்கு இன்னொரு அடிய போட்டுட்டு, நீ எப்ப பாரு பார்ட்டிய பத்தியே யோசிச்சுட்டு இருக்க, இப்ப நீ சீனியர் ரேங்க்ல இருக்கடா, கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோன்னு சொல்ல, அதுக்கு நார்த்தோ நான் சும்மா தான் சொன்னேன், ஆண்டி இப்ப பார்ட்டி பண்றதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரு இருக்கா, உனக்கு ஜெஃப் இருக்கான் அண்ட் பேபுக்கு சார்லி இருக்கான்னு சொல்லிட்டு, ஒரு காலத்துல எனக்கும் சோனிக் இருந்தான்னு சொல்ல, அதை கேட்டு பேபோ என்னடா திடீர்னு சோகமா பேசுறேன்னு கேக்குறான். அப்ப சோனிக் அங்க வந்து நிக்க, ஆலனும் அவன் கிட்ட ஒரு வழியா நீ வந்துட்ட, நார்த் உன்னதான் தேடிட்டு இருக்கான்னு சொல்றான். அதுக்கு நார்த்தோ ஆலன் கிட்ட நீ அப்படிலாம் சொல்லாதன்னு சொல்ல, அப்ப சோனிக்கும் நல்ல வேலை எல்லாரும் இங்கேயே இருக்கீங்க, நான் என்னோட குட் பைய ஒன் டைம் சொன்னா போடும்னு சொல்ல, அதை கேட்டு எல்லாரும் என்னடா சொல்றேன்னு சாக்காராங்க. அப்ப இவனும் நான் திரும்பவும் பாரிஸ் போக போறேன்னு சொல்ல, பேபா அவன் கிட்ட அதுக்குள்ள எடுக்கடா கிளம்புற, நீ நார்த்தோட காம்படிஷனை பாத்துட்டு போன்னு சொல்றான். அதுக்கு இவனோ எனக்கும் அதை பாக்கணும்னு ஆசைதான்னு சொல்ல, நான் போயிட்டு ட்ரைனிங்க கண்டினியூ பண்றேன்னு நார்த் அங்கிருந்து போயிடுறான். தென் நார்த் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆலன் சோனிக் கிட்ட நான் உன்கிட்ட ஓப்பனாவே சொல்றேன், நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் நார்த் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டான், சோனி இன்னும் கொஞ்ச நாள் இங்க ஸ்டே பண்ணனா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல, சோனிக்கும் நான் இங்க இருக்கணும் இல்லையோ நார்த்தால கண்டிப்பா தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு சொல்ல, அதுக்கு ஆலனும் நீ நார்த்த பத்தி பல கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேக்குற, அதுக்கு காரணம் நீ அவன் மேல வச்சிருக்கிற அக்கறை தானேன்னு கேட்டுட்டு, அடைய நீ ஸ்ட்ரெயிட்டா அவன் கிட்ட சொல்லாம இருக்கன்னு கேட்க, அதுக்கு சோனிக்கும் நீயே எங்க ரெண்டு பேரையும் பாரு, அவன் கிட்ட போய் பேசுறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு சொல்ல, ஆலனும் இது நீங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம், எனக்கு இதுக்குள்ள வரதுக்கு விருப்பம் இல்ல, ஆனா ஆல்ரெடி ஒரு வருஷம் ஆயிருச்சு, இங்க இருக்கிற எல்லாருக்குமே நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்றீங்கன்றது தெரியுது, அப்ப எதுக்கு இன்னும் நீங்க ஒண்ணு சேராம இருக்கீங்கன்னு கேட்க, இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்குன்னு நீ நினைக்கிறியான்னு சோனிக் கேக்குறான். அதுக்கு ஆலனும் நார்த் சில நேரத்துக்கு இந்த மாதிரி சிக்னல்ஸ புரிஞ்சுக்க மாட்டான்டா, ஆனா நீ கொஞ்சம் ட்ரை பண்ணா முடியும்னு அட்வைஸ் பண்ண, சானிக்கோ இப்ப நீ லவ் குரு மாதிரி பேசிட்டு இருக்க, ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் உனக்கு அட்வைஸ் கொடுத்த தெரிந்தாரு ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு, ஆரம்பத்துல நானும் அவனும் ஒன்னா இருக்க முடியும்னு நினைச்சேன், ஆனா இப்ப என்கிட்ட அந்த கான்பிடன்ஸ் இல்ல, எங்களோட டைம் போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, பட் இதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட் ஜோன்லயே மாட்டிட்டு இருக்க போறது இல்ல, நான் இதுல இருந்து மூவ் ஆன் ஆயிட்டு வேற ஏதாச்சும் புதுசா கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் இந்த சீசன் முடியற வரைக்கும் தாய்லாந்துலயே ஸ்டே பண்றத பத்தி நான் யோசிச்சு சொல்றேன்றான். ஆக்சுவலி எனக்கும் இங்க இருந்து போறதுக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க, இடையிலாட்டியும் நார்த் மறைஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்கான். கற்பனா இங்க லேப்ல கிறிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப பீட் அங்க அவனை தேடி வரான், பாட்டி வாட வெளியே காட்டிக்காம கேஷுவலா இங்க வந்து நிக்க, கிறிஸ் அவனை பாட்டு என்னாச்சு பீட் ஏதாச்சும் பிரச்சனையானு கேக்குறான். அதுக்கு இவனும் ஒன்னும் இல்ல நான் ஜஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல, இவனும் நம்ம ஊக்கப் பண்ணது பத்தியானு கேக்குறான். அதை கேட்டதும் பீட்டும் எதுக்குடா இப்படி சத்தமா சொல்ற, யார் கார்லயாச்சும் விழுந்துச்சுன்னா அவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கேட்க, கிறிஸோ எனக்கு இத பத்தி எல்லாம் கவலை இல்ல, நீ உன்னோட இமேஜ் நினைச்சு மட்டும் கவலைப்பட்டுக்கோன்னு
பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் அவனோட வேலையை கண்டினியூ பண்ண பீட் அவன் பக்கத்துல உட்காந்துட்டு அன்னைக்கு நைட் நடந்தத பத்தி பேச வரான். பட் அதுக்கு முன்னாடியே கிறிஸ் இவன் கிட்ட எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல அண்ட் நீயும் நம்மளுக்குள்ள எதுவும் நடக்காத மாதிரி நடந்துக்கோன்னு சொல்ல பீட்டும் உனக்கு இது இவ்வளவு சிம்பிளா இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு கிறிஸோ நீ எதுக்காக இதை ஒரு கஷ்டமான விஷயமா பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் வேலையை கண்டினியூ பண்ண பீட்டும் உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகேடான்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்ன்றான். அதை கேட்டு கிறிஸோ நீ எது வேணாலும் டிஸ்கஸ் பண்ணு ஆனா அது ஒர்க் ரிலேட்டடா இருக்கிற மாதிரி பாத்துக்கோ ஏன்னா இன்னும் நாம ஒர்க்கிங் டைமுக்குள்ளதான் இருக்கும்னு சொல்ல பீட்டோ நான் உன்கிட்ட டோனியோட லேப பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாம டோனி எந்த இடத்துல இருந்து கெமிக்கல்ஸ் வாங்குறான்றத கண்டுபிடிக்கணும். அவன் என்னதான் சீக்ரெட் லேப் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு தேவைப்படுற பொருளை கண்டிப்பா அவன் வெளியே இருந்து தான் வாங்கி ஆகணும். சோ நாம அதை ட்ராக் பண்ணோம்னா அவன் இருக்கிற இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்ல அதை கேட்டு கிறிஸோ இந்த விஷயத்துல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் வேணா ஒர்க் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்கிட்ட வந்து அப்டேட் பண்றேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க கராஜ்ல டீன் காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆலன் அங்க வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல ஆயில் லீக் ஆயிட்டு இருக்கு இதை நீ கவனிக்கலையான்னு கேட்டுட்டு போய் டூல்ஸ கொண்டு வாடான்னு டீன் அனுப்பி விட டீனும் போயிட்டு ட்ராலி தள்ளிட்டு வரப்ப ஜெஃபே நான் செய்யற வேலைய பார்த்து என்ன கண்காணிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டான். அப்படி இருந்தும் இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையான்னு கேட்க அதுக்கு ஆலனும் நீ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காத என் பாய் ஃப்ரெண்ட் என்ன வேலையவே செய்ய விட மாட்டேன்றான் சோ அவன் இல்லாத நேரத்துலயாச்சும் கொஞ்சம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் அந்த வேலையை செய்யறப்ப சடனா அவனுக்கு கழுத்து சுலுக்கிக்கிடு. அப்ப டீன் உடனே நீ ஓகேவான்னு கேட்டுட்டு அவன் ஆலனை கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறான். எனக்கு ஒன்னும் இல்ல கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணாதனால இப்படி ஆயிருக்கும்னு ஆலன் சொல்ல டீனும் நீ உன்னோட ஹெல்த்த கொஞ்சம் நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஆமா இப்போ உனக்கு என்ன வயசாகுதுன்னு கிண்டல் பண்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஆலனும் போடா நான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணாலே இது சரியாயிரும்னு சொல்றான். அதுக்கு டீனும் எனக்கு தெரிஞ்சு நீ ஜெஃபுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவேன்னு கலாய்க்க ஆலனும் இப்ப எடுக்கடா எனக்கு சாபம் விடுறேன்னு கேக்குறான். அதுக்கு டீனும் நான் சாபம்லாம் விடல உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு ரெஸ்ட் எடு நான் மற்ற வேலையை பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஆனா இவன் ரெஸ்ட் எடுக்க போகாம நேரா ஜிம்முக்கு வந்துட்டு பேப் கூட சேர்ந்து பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்றான். தென் இவன் அந்த பஞ்சிங் பேக்க கிக் பண்றப்ப ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துற அட பாட்டு பேபோ எதுக்காக இங்க படுத்து கிடக்குற சீக்கிரம் ஏந்திரின்னு சொல்றான். அதுக்கு ஆலனும் இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க படுத்து இருக்க பேபா அவனுக்காக தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். தென் ஆலனும் அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இப்ப என் உடம்பு முன்ன மாதிரி இல்ல நான் இப்பவே அதை நல்லா பாட்டுக்க ஆரம்பிக்கணும் நான் எக்காரணத்தை கொண்டும் ஜெஃபுக்கு முன்னாடி செத்துடக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு பேபோ மனுஷங்க எப்ப வேணாலும் சாவாங்க அதுக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல அதுக்கு ஆலனும் என்னடா நீயும் எனக்கு சாபம் தரேன்னு கேக்குறான். அதுக்கு பேபோ நான் அப்படிலாம் ஒன்னும் சொல்லலன்னு சொல்ல டீனும் இதே மாதிரி விஷயத்தான் என்கிட்ட சொன்னான்னு ஆலன் சொல்றான். கட் பண்ணா இங்க ஆலனோட வீட்டுல ஜெஃப்பும் சார்லியும் பார்பிக்யூ செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப ஜெஃப் அடியில இருந்து ஒன்னு எடுத்து சாப்பிட பாக்க சார்லி அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நீ நிறைய சாப்பிடாத அப்புறம் பேபுக்கும் ஆலனுக்கும் பத்தாம போயிரும்னு சொல்றான். அதுக்கு ஜெஃபோ எனக்கு பசிக்குது இவங்க ரெண்டு பேரும் எப்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க பேபும் ஆலனும் வராங்க. அதுல ஆலனும் பேக் பெயினோட வரான். அப்ப பேப் ஆலனை சப்போர்ட் பண்ணி புடிச்சிட்டு ஜெஃப் இங்க வந்து உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பேப் அவனை கூப்பிடுறான். தென் ஜெஃப் இவங்க கிட்ட வரதுக்குள்ள பேப் ஆலன் கிட்ட இன்னைக்கு நைட்டு நீ ரெஸ்ட் மட்டும் எடு வேற எதையும் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு போக ஆலனும் நீ என்ன கலாய்க்க மாட்டேன் தானே சொன்னேன்னு கேக்குறான். அதுக்கு பேபோ நான் உன்னை கலாய்க்கலடா சீரியஸா தான் சொல்றேன் இன்னைக்கு நைட்டு நீ தேர மாட்ட அப்புறம் நாளைக்கு நீ எனக்கு ட்ரைனிங் வேற கொடுக்கணும் சோ ஒழுங்கா நடந்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் சார்லி கிட்ட வந்து அவனை கிஸ் பண்றான். அதே நேரத்துல இங்க ஜெஃப் ரொம்ப வலிக்குதான்னு ஆலன் கிட்ட கேட்டுட்டு இருக்க ஆலனும் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணா இது சரியா போயிடும்னு சொல்றான். அப்ப பேபோ அது ஒண்ணும் இல்ல ஒரு வயசானவனுக்கு நம்ம நம்மளோட பாய் ஃப்ரெண்டுக்கு முன்னாடியே செத்துருவோமோன்ற பயம் வந்துருச்சு அதான் இதுக்கப்புறம் அவனோட பாடியை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்ல அதுக்கு ஜெஃபோ ஆனா நம்மளோட பாடி ஒத்துழைக்காத நேரத்துல ஒர்க் அவுட் பண்றதும் ஆபத்து தானே சொல்ல அதை கேட்டு பேப் ஆலன் கிட்ட பாட்டியா உன்னோட பாய் ஃப்ரெண்டே சொல்லிட்டான் இதுக்குதான் நான் உன்னை ஓவரா எக்ஸசைஸ் பண்ணாதுன்னு சொன்னேன்னு சொல்ல சார்லியும் ஆலன் கிட்ட ஆனா நீ ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு தானே இருக்கன்னு கேட்க அதுக்கு ஆலனும் தண்ணி குடிச்சிட்டே ஆமான்னு தலையாட்டுறான். அப்ப சார்லியும் நான் என்ன சொல்ல வரேன்னா ரொமான்ஸும் எக்ஸசைஸ்குள்ள தான் வரும்னு சொல்ல அதை கேட்டதும் ஆலன் அவன் குடிச்சிட்டு இருந்த தண்ணியை துப்பிடுறான். அப்ப சார்லி இதை நானா சொல்லல ஜெஃப் தான் என்கிட்ட சொன்னான்னு அவனை போட்டு கொடுக்க ஆலனும் டே இதெல்லாம் எடுக்கடா அவங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கன்னு ஜெஃப கேக்குறான். அண்ட் ஜெஃபோ அதுக்கு ரிப்ளை பண்ணாம சார்லிய பார்த்து முறைக்கிறான். அப்புறம் இவங்க 4 பேரும் சேர்ந்து ஜாலியா பேசி சிரிச்சுட்டு சாப்பிடுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ரேசிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப பேபிங்க வாஷ்ரூமை விட்டு வெளியே வரப்ப இவனுக்கு எதிரில வில்லி வரான். அவனை பார்த்ததும் உன்னை என்ன ஃபாலோ பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கலன்னு கட்ட வில்லியும் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரல நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணதான் வந்தேன்னு சொல்றான். தென் இவன் பேப் கையில இருக்கிற ரிங்க பார்த்துட்டு இது என்ன சார்லி வாங்கிட்டான்டானா இது இன்னும் என்கேஜ்மெண்ட் தானே மேரேஜ் இன்னும் ஆகலன்னு கேட்க பேபோ இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு கோவமா சொல்றான். ஆனா வில்லியும் இது எனக்கு தேவை உள்ளதுதான் நான் தான் சொன்னேனே எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அந்த சார்லியை விட என்னால உனக்கு அதிகமா தர முடியும்னு சொல்ல பேபோ அவன் சட்டைய பிடிச்சி பைத்தியக்காரத்தனமா பேசாத உன்னால எனக்கு என்ன தந்துட முடியும்னு கேட்க வில்லியும் நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு மேபி உனக்கும் என்ன பிடிக்கலான்னு சொல்லிட்டு இவன் பேப டச் பண்ண பேபோ அவனை தள்ளி விட்டு அவன் சட்டைய பிடிச்சு நீ என் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாலும் உனக்கு நான் சான்ஸ் தர மாட்டேன்டான்னு சொல்லிட்டு
எடுத்துட்டு போறப்ப நான் உனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ தரேன்னு வில்லி சொல்றான். அட கேட்டு பேபோ திரும்ப வந்துட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்லாம் எனக்கு தேவையில்ல, நான் பீட் பேப் என்னாலேயே ஃபர்ஸ்ட் பிளேஸ பிடிக்க முடியும்னு சொல்ல அதுக்கு வில்லியும் நீ நல்ல ரேசர் தான், ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு உனக்கே புரிய வரும், உன்னால சார்லிய வின் பண்ண முடியும், ஆனா என்ன அது அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காதுன்னு சொல்லிட்டு நீ என் கூட வெளியே வர்றதுக்கு ஓகே சொல்லு, நான் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உனக்கு தந்துடுறேன்னு சொல்ல வில்லி அதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பேப் அவனை தள்ளி விட்டுட்டு அங்க ரெண்டு வெளியே போயிடுறான். தென் இப்ப ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல பேப், சார்லி அண்ட் நார்த் இருக்காங்க அண்ட் 4th பிளேஸ்ல வில்லி இருக்கான். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு நார்த்தும் சார்லியும் யாரும் அவங்கள ஓவர்டேக் பண்ணிடாம நல்லா பாத்துக்கிறாங்க. பட் அப்படி இருந்தும் வில்லி நார்த்த ஓவர்டேக் பண்ணிடுறான். அவன் நார்த்த ஓவர்டேக் பண்ணிட்டு அடுத்து சார்லிய ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்றப்ப பின்னாடி நார்த்துக்கு பக்கத்துல வந்த கார் பிளாஸ்ட் ஆயிருது. அடப்பாட்டடும் ஆலன் நார்த்து கிட்ட நீ ஓகே வாடான்னு கேட்டுட்டு இருக்க, இங்கே வில்லி அடப்பாட்டு சிரிக்கிறான் அண்ட் ரேஸ் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல பேபும் சார்லியும் இருக்காங்க அண்ட் 3rd and 4th பிளேஸ்ல வில்லியும் நார்த்தும் வராங்க. சார்லி வில்லி அவனை ஓவர்டேக் பண்ணாத மாதிரி டிரைவ் பண்றான், ஆனா ஒரு டர்னிங்ல வில்லி அவனை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிடுறான். தென் இவன் பேபையும் ஓவர்டேக் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிட பேபும் சார்லியும் இவனை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்றாங்க. தென் ஃபைனல் லேப்ல பேபா அவனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி வில்லிக்கு ஈக்குவலா வந்துடுறான். இப்ப யார் அந்த மேட்ச்ல வின் பண்ண போறான்னு பாத்துட்டு இருக்கிறப்ப வில்லி லைட்டா அவனோட காரை ஸ்லோ பண்றான், அதனால பேபு அந்த ரேஸ்ல வின் பண்ணிடுறான். அடப்பாட்டு இங்க எல்லாரும் ஹாப்பி ஆயிர ஆலனும் இது சரியில்லையேன்னு டவுட்டோட பாக்குறான். தென் இவங்க 3 பேரும் இங்க வந்து காரை பார்க் பண்ண சானிக் பேபு கிட்ட வந்து நீ லாஸ்ட் நிமிட்ல அவனை ஓவர்டேக் பண்ணது செமையா இருந்துச்சுன்னு சொல்றான். ஆனா பேப் அந்த அளவுக்கு ஹாப்பியா இல்ல. அப்ப நார்த்தும் பேப் கிட்ட ஆமா நீ ஓவர்டேக் பண்ணது செமையா இருந்ததுன்னு சொல்ல சோனிக் நார்த்து கிட்ட நீயும் நல்லா ஓட்டுனடான்னு சொல்றான். அதுக்கு நார்த்தும் ஓகேடா தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போயிட டீன் சோனிக் கிட்ட உங்க 2 பேருக்குள்ள என்னடா பிரச்சனை, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களான்னு கேக்குறான். அதுக்கு சானிக்கும் நாங்க எந்த சண்டையும் போட்டுக்கல, அவன் எதுக்காக இப்படி பிஹேவ் பண்றான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க சார்லி பேப் அப்செட்டா இருக்கிறத பாத்துட்டு பேப் நீ ஓகேவா இருக்கியான்னு கேட்க இவனும் நான் ஓகேடான்னு சொல்லிட்டு வில்லி அங்க வரத பாக்குறான். தென் இவன் வில்லி கிட்ட வந்துட்டு எதுக்காக எனக்கு விட்டு கொடுத்தன்னு கேட்க அதுக்கு இவனும் அட நான் முன்னாடியே சொன்னேனே யாரும் தர முடியாத விஷயத்த நான் உனக்கு தரேன்னு சொல்ல பேபோ உனக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியும்ன்றான். அதுக்கு வில்லியும் நீ எதை வச்சு அப்படி நினைக்கிறேன்னு கேட்டுட்டு எனக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் பவர்ஸும் இல்லன்னு சொல்ல பேபோ நீ அந்த லாஸ்ட் லிமிட்ல வேணும்னா ஸ்லோ பண்ணிருக்கன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சார்லி அங்க வரான். அவனை பார்த்து வில்லியும் நம்ம கொஞ்ச நேரம் கூட பேசல, அதுக்குள்ள உன்னோட பாய் ஃப்ரெண்ட் மோப்பம் பிடிச்சி வந்துட்டான்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா தான் பேசிக்கிட்டோன்னு இவன் சார்லி கிட்ட சொல்ல பேபோ வா சார்லி போலான்னு அங்க 2 போறான். அப்ப வில்லி பேப் கிட்ட நீ தனியா ஃபீல் பண்றப்ப என்கிட்ட வான்னு சொல்ல சார்லி வில்லிய அடிக்க போறான். ஆனா பேபோ அவனை ஸ்டாப் பண்ணிட்டு சார்லி இவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காடுன்னு சொல்லிட்டு அவனை அங்க 2 கூட்டிட்டு போறான். அப்படி போறப்ப இவனும் குட் நைட் பேப்னு சொல்ல பேபோ என்ன எலவுக்குடா நீ குட் நைட் சொல்றன்னு திட்டிட்டு போறான். கட் பண்ணா இப்ப இவங்க 2 பேரும் பீட்டோட வீட்டுல இருக்காங்க. நீ எதையாச்சும் கண்டுபிடிச்சியான்னு பீட் கேட்க அடுக்கு கிறிஸோ இன்னும் இல்ல, ஆனா இத பத்தி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன், அவனும் இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஜாப்ல தான் இருக்கான், சோ நம்ம சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல இவனும் உன்னோட ஃப்ரெண்ட நம்ம நம்பலாமான்னு கேக்குறான். அப்ப கிறிஸோ டென் உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்க அதுக்கு பீட்டும் நாம 2 பேரும் ஒரே போட்ல தான் இருக்கோம், சோ நீ என்ன ஏமாட்டிட மாட்டலன்னு கேட்க கிறிஸ் பீட்டோட கையெடுத்து அவன் கை மேல வச்சுட்டு நீ என்கிட்ட கேக்குறதுக்கு பதிலா நீயே செக் பண்ணி பாருன்னு சொல்றான். தென் பீட்டும் அவனோட பவரை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இவனும் என்ன இப்ப நீ என்ன நம்புறியான்னு கேக்குறான். தென் இவங்க 2 பேரும் ஸ்விம்மிங் பூல்குள்ள போயிட்டு ரொமான்ஸ் பண்றாங்க. அட முடிச்சதுக்கு அப்புறமா பீட் கிறிஸ் கிட்ட ஒன் டைம் பண்றதுக்கு பேரு ஒன் நைட் ஸ்டாண்ட், ஆனா அடியே 2வது தடவை பண்றப்ப அதுக்கு பேர் என்னன்னு கேட்க கிறிஸோ ஒர்க்கிங் டைம்ல நான் உன்னோட ரிசர்ச்சரா இருக்கேன் அண்ட் ஆஃப் டைம்ல நான் உன்னோட பெட் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு பிடிச்சத பண்றேன், அதே மாதிரி நீயும் உனக்கு பிடிச்சத பண்ணு, சில விஷயத்துக்குலாம் லாஜிக் முக்கியம் இல்ல அந்த ஃபீலிங் இருந்தா போடும்னு சொல்லிட்டு இவன் பீட்டை கிஸ் பண்றான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு பீட் தூங்குனதுக்கு அப்புறமா கிறிஸ் அவனுக்கு தெரியாம அவனோட ரூமுக்கு போறான். தென் அவன் பீட்டோட சிஸ்டம் முன்னாடி உட்காந்து அதை லாகின் பண்ண ட்ரை பண்றான். பட் அவனுக்கு பாஸ்வேர்ட் என்னன்றது தெரியல. அப்ப இவன் பக்கத்துல வேயோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு வேயோட பர்த்டே டேட்டை போட்டு பார்க்க சிஸ்டமும் ஓபன் ஆயிருது. தென் அதுல இவன் ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி சென் ஃபேமிலியை சேர்ந்தவங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லா பாக்குறான். அதுக்கப்புறமா இவன் சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு அங்க 2 கிளம்பிடுறான். தென் நெக்ஸ்ட் டே பீட் கென்டாவை மீட் பண்ணி அவன் கிட்ட இந்த சீரமை கொடுத்து கடந்த 3 மாசத்துல இந்த ட்ரக் சிஎஸ் கம்பெனிக்கு அதிக அளவுல இம்போர்ட் ஆயிருக்கு, பட் நீ இப்ப எதுவும் பண்ணிராத, நான் இந்த இன்ஃபர்மேஷன் உண்மையான்றத கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க பேப் சார்லி கிட்ட என்னடா லேபுக்கு கிளம்பிட்டு இருக்கியான்னு கேட்க சார்லியும் அங்க நான் ஈவினிங் தான் போவேன், ஃபர்ஸ்ட் நான் கராஜ்க்கு போயிட்டு ட்ரைனிங் எடுக்க போறேன்னு சொல்ல நீ எடுக்க காலையில என்ன எழுப்பி விடல, நீ எனக்கு மார்னிங் கிஸும் தரல அண்ட் நைட் என் கூட கடலிங்கும் பண்ணலன்னு சொல்ல சார்லியும் நீ டயர்டா இருந்த அதான் நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவனோட லேப்டாப் எடுத்துட்டு போறான். அப்ப பேபோ நீ வில்லிய நினைச்சுதான் கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும் அண்ட் நேற்று ரேஸ்ல அவன் எனக்காக விட்டு கொடுத்த மாதிரி தெரிஞ்சது, அதான் உனக்கே தெரியும்ல எனக்கு இந்த மாதிரி விட்டு கொடுக்கறதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல அப்புறம் வேற என்னன்னு சார்லி கேக்குறான். அதுக்கு பேபும் வேற எதுவும் இல்ல, அவன்
அவன் வேணும்னே எனக்கு விட்டு கொடுத்தானா இல்ல நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனான்றத செக் பண்றதுக்கு தான் அவன் கிட்ட போய் பேசினேன்னு சொல்ல அதை கேட்டு சார்லியும் எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்புறான். அப்ப பேப் அவனை பின்னாடி இருந்து அக் பண்ணிட்டு இப்படி கோவமா இருக்காடுடான்னு சொல்ல சார்லியும் திரும்பி பேப பார்த்துட்டு உனக்கு அந்த வில்லிய பிடிக்காடுதானு கேக்குறான். அதுக்கு பேபோ எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, அவனை விட நீ பல மடங்கு கியூட்டா இருக்கன்னு சொல்ல சார்லியும் எனக்கு இந்த மாதிரி ஜெலஸ் டைப்பா இருக்கிறதெல்லாம் பிடிக்காது, உனக்கு ஒண்ணு பிடிக்காதுன்னா அது எனக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்ப எதுக்காக நீ அவன் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டேன்னு கேட்க பேபோ அது நானா எடுக்கல அவன் தான் என்ன இழுத்து வச்சு எடுத்தான்னு சொல்றான். அதை கேட்டு சார்லியும் அது உண்மையா இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பேபா அவன் முன்னாடி வந்து நின்னுட்டு நான் சொல்றது உண்மைதான் அண்ட் எனக்கு எப்பவுமே நீ ஒருத்த மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண. அதை கேட்டு சார்லியும் சமாதானம் ஆயிடுறான். கற்பனா இங்க கெண்டா டோனி இருக்கிற இடத்துக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிறான். தென் அங்க இருந்து இவன் எஸ்கேப் ஆயிட்டு வெளியே ஓடி வர அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாரும் இவனை சேஸ் பண்ணிட்டு வராங்க. தென் ஒரு இடத்துல அந்த கார்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கெண்டாவை சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்ப கிம் அங்க கார்ல வந்துட்டு ட்ரிஃப்டிங் மூலியமா அங்க இருக்கிற எல்லாரையும் இவன் காரை வச்சு இடிச்சு தள்ளிட்டு கெண்டாவை அங்க ரெண்டு கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். தென் ஒரு சேஃபான இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கிம் கெண்டாவை பாட்டு உனக்கு என்ன பைத்தியமாடா, நீ பாட்டுக்கு உன்னோட ரூம்ல இருந்து ஓடி வந்துட்ட, நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு வரலன்னா உனக்கு என்ன இருக்கும்னு சொல்லிட்டு கெண்டாவும் அடிக்கிட்டு சரியா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை எடுத்து காட்டுறான். இதுல டோனி பண்ண எக்ஸ்பெரிமெண்டோட டேட்டாஸ் இருக்கு அண்ட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண இங்க வரலனாலும் நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிருப்பேன்னு சொல்ல கிம்மோ ஃபர்ஸ்ட் உனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட நீ தேங்க்ஸ் சொல்ல கட்டுக்கோன்னு சொல்றான். அதுக்கு கெண்டாவும் தேங்க்ஸ்னு சொல்ல கிம்மோ ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு நீ என்ன சொன்ன எனக்கு சரியா கேட்கலன்னு சொல்றான். அதனால கெண்டாவும் மறுபடியும் தேங்க்யூ சொல்லிட்டு நீ என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறியான்னு கேக்குறான். கற்பனா இங்க வின்னர் டோனி கிட்ட வந்துட்டு கெண்டா இவங்களோட இடத்துக்குள்ள வந்துட்டு போன வீடியோவை காட்டி இந்த பையனுக்கு நன்றியே இல்ல, நீங்க இவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல டோனி அந்த வீடியோவை பார்த்துட்டு அவன் புத்திசாலித்தனமா நடந்துப்பான்னு நினைச்சேன், ஆனா அவன் முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்கான். பட் கெண்டா அந்த சைட்ல இருக்கிறதும் நல்லதுதான், எனக்கு அவனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும், சோ அவன் என் கிட்ட இருந்து ஓடிட முடியாதுன்னு சொல்ல வின்னரோ ஆமா மிஸ்டர் டோனி யாராலையும் உங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அண்ட் அந்த பேபாலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக இப்போ நான் அந்த பேபை இங்க கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்க டோனியோ எனக்கு இப்ப பேப் தேவையில்ல, எனக்கு இப்ப அவன் கஷ்டப்படுறதான் பாக்கணும், அதுதான் இருக்கிறதுலயே நல்ல ரிவெஞ்ச்னு சொல்றாரு. கற்பனா இங்க பீட்டும் கிறிஸும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப கெண்டாவும் கிம்மும் அங்க வந்து அட பாத்துறாங்க. அப்ப பீட் இவங்க கிட்ட வந்து எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்க கெண்டா எதுவும் சொல்லாம அவன் கிறிஸையே பாக்குறான். அதுக்கு கிறிஸும் நீங்க என்ன கண்டுக்க வேண்டாம், நீங்க என்ன பேசணுமோ பேசுங்கன்னு சொல்ல பீட்டும் கிறிஸுக்கு இப்ப எல்லாம் தெரியும், சோ நீ சொல்ல வேண்டதை சொல்லுன்னு கேட்க நான் சிஎஸ் கம்பெனி ரெக்கார்ட்ஸ கொஞ்சம் தேடி பார்த்தேன், நான் டோனி கூட இருக்கிறப்ப இன்னொரு குரூப்பும் இந்த இடத்துக்கு இன்சார்ஜா இருந்தாங்க, ஆனா எக்ஸாக்டா அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, அது எல்லாமே டாப் சீக்ரெட்டா மெயின்டைன் ஆயிட்டு இருந்ததுன்னு சொல்ல பீட்டும் நீ எனக்கு வெயிட் பண்ணாம எடுக்க அங்க தனியா போனேன், அதுல நிறைய ஆபத்து இருக்குன்னு சொல்ல கெண்டாவும் அதை எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் அதுல ஆபத்து இருக்கதான் செய்யும் அண்ட் டோனி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டான்னு சொல்ல சரி இப்ப நீ என்ன கண்டுபிடிச்சேன்னு பீட் கேக்குறான். அதுக்கு இவனும் அங்க ஏதோ தப்பா இருக்கு, கம்பெனி சைலண்டா இருந்தது ஆனா செக்யூரிட்டி ஹெவியா இருந்ததுன்னு சொல்லிட்டு இவன் அந்த ஆர்டரை பீட் கிட்ட தந்துட்டு இதுல நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம் ரசம் கிடைக்கலான்னு சொல்ல கிம்மோ அவங்க உன்னை துரட்டினாட வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா இல்ல ஏதோ இருக்குன்னு சொல்றான். தென் கெண்டா பீட் கிட்ட நான் நினைக்கிறேன் அந்த டோனிக்கு அந்த சிஎஸ் கம்பெனி ஜஸ்ட் ஒரு நாமினி கம்பெனி தான், அவன் பண்ற இல்லீகல் விஷயத்த மறைக்கிறதுக்கு ஒரு லீகல் பிசினஸ் வெளியே காட்டுற மாதிரி தெரியுதுன்னு சொல்றான். அதை கேட்டு பீட்டும் கிம் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு தென் இவன் கெண்டாவை பாட்டு இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, எது பண்றதா இருந்தாலும் அதை முன்னாடியே என்கிட்ட சொல்லிருன்னு சொல்றான். கற்பனா இப்ப கிம்மும் கெண்டாவும் தனியா இருக்கிறப்ப உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு கிம் கேட்க கெண்டாவும் யார சொல்றன்னு கேக்குறான். தென் கிம்மும் கெண்டா பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நீ வீட்டை நினைச்சு ஹார்ட் பிரேக்ல உட்காந்துட்டு இருக்கியா இல்ல இன்னமும் நீ அவனை சீக்கிரட்டா லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு நீ உன்னோட ஃபீலிங்ஸ உனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காத, நீ இப்படி சைலண்டா இருந்தா அவனுக்கு எப்படி தெரியும், சோ நீ அவன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணு, மேபி அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு ஆகலான்னு சொல்ல கெண்டாவும் அதுக்கு சான்ஸே இல்ல, அவனுக்கு எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ பத்தி தெரியும் ஆனா அவனுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் என் மேல வரலன்னு சொல்லிட்டு நான் பிறந்ததுல இருந்து ரெண்டே பேரு தான் என் வாழ்க்கையில இருந்தாங்க, அதுதான் டோனியும் பீட்டும் அண்ட் அந்த ரெண்டு பேருக்கும் நான் முக்கியம் இல்லைன்னு சொல்ல கிம்மும் அதை நினைச்சலாம் நீ கவலைப்படாத, இந்த உலகத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஒரு நாள் நீ உன்னோட லவ்வரை மீட் பண்ணுவேன்னு சொல்றான். கற்பனா நெக்ஸ்ட் டே கராச்சில பேபி இங்க உட்காந்துட்டு வில்லியோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிய பாத்துட்டு இருக்கிறப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு நார்த் அங்க வரான். அவனோட வாய்ஸ கேட்டதும் ஏன்டா இப்படி வந்து பயமுட்டுறன்னு பேப் கேட்க நார்த்தும் அவனோட மொபைல பாத்துட்டு நீ எதுக்காக வில்லியோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிய பாத்துட்டு இருக்கன்னு கேக்குறான். தென் உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு கேட்க இவனும் அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் ஒரு ஆர்வத்துல தான் பாட்டேன்னு சொல்றான். அதுக்கு நார்த்தும் என்ன ஆர்வம்னு கேட்க பேபோ அவன் கிட்ட ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் அவனோட இன்ஸ்டாகிராம செக் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு அதுல எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு உனக்கு அவனை பத்தி தெரியுமான்னு கேட்க நார்த்தும் நான் இது வரைக்கும் அவன் கிட்ட பேசினதே இல்ல, எனக்கு அவனோட ஃபேஸ பாக்குறப்பெல்லாம் வெறுப்பாயிருது, அப்படியே அவன் கழுத்துல எட்டி மிடிக்கணும் போல தோணும்னு சொல்ல அதை கேட்டு பேபோ சிரிச்சிட்டு நீ சொல்றதும் கரெக்ட் தான், அவனை பார்த்தாலே அடிக்கணும் போலதான் தோணுதுன்றான். தென் நான் வேணா ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை ஹையர் பண்ணவான
பேப் கேட்க, நார்டோ நீ அந்த அளவுக்கு எல்லாம் போட்டாவல்ல, என்னோட ஃப்ரெண்டு ஒரு இன்ஃபுளுசர் தான், அவன் வில்லியோட போட்டோஸ போஸ்ட் போடுறத பாத்திருக்கேன், மேபி அவனுக்கு வில்லிய பத்தி தெரிஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் அவன் கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்ல, பேபோ சரி அப்போ இந்த வேலையை நீ பாட்டுக்கோ, பட் இத பத்தி நீ சார்லி கிட்ட சொல்லிடாத, நம்ம எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நானே அவன் கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சார்லியும் ஜெஃப்பும் அங்க வராங்க. அப்ப ஜெஃப் நார்டோ கிட்ட என்னடா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன்னு கேட்க, நார்டோ நான் தான் வருங்கால சாம்பியன், சோ நான் ஒழுக்கமா நடந்துக்கணும்லன்னு சொல்லிட்டு நான் சொன்னது கரெக்டான பேப்னு கேட்க, பேபோ நீ சாம்பியன் ஆறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீ என்ன கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கும்ன்றான். அதுக்கு நார்டோ உன்னை கிராஸ் பண்ணணும் அவ்வளவுதானு சொல்லிட்டு இவன் பேப் முன்னாடி போய் ஜம்ப் பண்ண, அத ஒழுங்கா பண்ணிட்டோலடான்னு பேப் அவனை பின்னாடில இருந்து எட்டி மிடிக்கிறான். கட் பண்ணா இப்ப இவங்க 3 பேரும் ட்ரைனிங்க முடிச்சுட்டு காரை ஸ்டாப் பண்றாங்க. அப்ப நார்ட் ஆலன் கிட்ட வந்துட்டு நான் இந்த தடவை நல்லா ஓட்டினலன்னு கேட்க, ஆலனும் ஆமாடா இப்ப நீ இம்ப்ரூவ் ஆயிருக்கன்னு சொல்றான். அப்ப பேபோ நார்ட்ட பாட்டு நீ என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்க, நீ டேர்னிங் அப்ப தடுமாறினட நான் பாட்டேன்னு சொல்ல, நார்ட்டோ அது லைட்டா ஸ்லிப் ஆயிருச்சுன்னு சமாளிக்க பாக்குறான். ஆனா ஆலனும் அது நானும் பாட்டேன், ஆனா அது ஒரு தடவை மட்டும் நடக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்க, பேப் சார்லி வரானான்னு பாத்துட்டு அவனோட மொபைல செக் பண்றான். தென் சார்லி அந்த டோர் ஓபன் பண்ணதும் பேப் உடனே அவனோட மொபைல கீழே வச்சுட்டு என் நார்ட் வாடா நம்ம பிராக்டிஸ கண்டினியூ பண்ணலான்னு இவன் அவனை கூப்பிடுறான். தென் இவன் சார்லிய பார்த்து நீயும் வரியான்னு கேட்க, சார்லியும் நீங்க போங்க நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்றான். தென் பேபோ நார்ட்டும் ட்ராக்குள்ள போனதுக்கு அப்புறமா சார்லி திரும்பி பேபோட மொபைல பாக்குறான். கட் பண்ணா இப்ப பேப் ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அப்ப இவன் சார்லி கிட்ட நான் இங்க வந்துட்டேன் அண்ட் நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொல்லி லவ் யூ சொல்லி இவன் காலை கட் பண்ணிட்டு அந்த பில்டிங் குள்ள போக, அவன் அதுக்குள்ள போறத சார்லி தூரத்துல இருந்து பாக்குறான். தென் இவன் இங்க வந்துட்டு வில்லி முன்னாடி வந்து நிக்க, இவனும் நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வருவன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்றான். அதுக்கு பேபோ ஏன் நான்லாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாதான்னு கேட்க, வில்லி பேப் கிட்ட வந்துட்டு என்ன உன்னோட பாய் டாய் போரிங் ஆயிட்டானா, இந்த இடத்துக்கு வரதுக்கு உன்னோட ரிங் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்திருக்கன்னு கேட்க, பேபோ என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னைக்கும் போரிங் ஆக மாட்டான், ஆனா புதுசா ட்ரை பண்றது ஒன்னும் தப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு இவன் வில்லி கிட்ட ஃப்ளோட் பண்ண, வில்லியும் நீ இந்த மாதிரி எல்லாம் ஜோக் பண்ணாத நான் சீரியஸா தான் சொல்றேன்றான். அதுக்கு பேபோ நீ சீரியஸா தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா உன்னால என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு கேட்க, அது கேட்டு வில்லியும் வேபை கிஸ் பண்ண வரான். ஆனா அதுக்குள்ள வேப் அவனோட ஃபேஸ திருப்பிக்கிறான். தென் இவன் வில்லி கிட்ட இத்தனால நீ என்கிட்ட வந்து ஃப்ளோட் பண்ணிட்டு இருந்த, இப்ப நான் திருப்பி பண்றப்ப உனக்கு பயமா இருக்கான்னு கேட்க, வில்லியும் எனக்கு ஆரம்பத்துல இருந்து எந்த ஒரு பயமும் இல்லன்னு சொல்லிட்டு இவன் பேபோட கழுத்தை பிடிச்சி இவன் கிட்ட இழுத்து, ஆனா நீ என்ன மாதிரி ஆளெல்லாம் லவ் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், சோ எதுக்காக என்கிட்ட வந்து ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, பேபோ நீ ஒரு ஸ்பெஷல் அல்பா டான்னு கேக்குறான். அதை கேட்டு வில்லியும் இதை தெரிஞ்சுக்கவா நீ இவ்வளவு தூரம் வந்தன்னு கேட்டுட்டு இவன் உடனே பேப வாளோட பின் பண்ணி அவனால அசைய முடியாத மாதிரி டைட்டா புடிச்சுக்கிறான். தென் பேபோ என்னடா பண்றேன்னு விடுறான்னு சொல்லிட்டு நகர பாக்குறான். ஆனா அவனால நகர முடியல. அந்த நேரத்துல வில்லி பேபோட டவலை ரிமூவ் பண்ணி விட்டுற, சார்லி அங்க வந்து இவங்கள பாட்டுறான். இதோட எபிசோட் 5 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.